நான் வந்து மீல் மேக்கர் வறுவல் செய்ய போகிறேன். இந்த மீல் மேக்கர் வந்து நான் 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நல்ல தண்ணி 2-3 தண்ணியில் நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். நான் பெரிய மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் சின்னது கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். இந்த மீல் மேக்கர் வறுவலுக்கு மசாலா வந்து 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன பட்டையாக 4, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே அரைச்சிக்கணும். இந்த மசாலாவோட தக்காளி, இது தயிரும் ஒரு 2 ஸ்பூன் தயிரை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவோட தக்காளி, தயிர் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கையிலே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தாளிச்சோம்னா நல்லா மசாலா எல்லாம் அதோட நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியிலே வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கிறேன். இது வந்து நான் சில்லி பொரிச்ச ஆயில். இந்த மாதிரி அடுத்த நாளே ஏதாவது இந்த மாதிரி வறுவல் மாதிரி செஞ்சு தீர்த்துருங்க. உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி சோயா வறுவலுக்கெல்லாம் இந்த சில்லி பொரிச்ச எண்ணெயும் ரொம்ப நாள் வைக்காமல் உடனே செஞ்சு நம்ம இந்த மாதிரி தீர்த்துற வேண்டியது தான். ரொம்ப நாள் வச்சு தான் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த நாளே ஏதாவது இந்த மாதிரி வறுவல் வறுத்து நம்ம யூஸ் பண்ணி தீர்த்துற வேண்டியது தான். இப்போ அந்த எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போடுங்க. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கலக்கி வச்சுருக்கிற சோயாவை போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும். சிம்மில் வச்சே நம்ம வதக்கணும், இல்லைன்னா மசாலா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 7 நிமிஷமாகவே நான் நல்லா மூடி போட்டு இடையில 2 தடவை வந்து கலக்கி விட்டேன். ஏன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம தக்காளி, தயிரெல்லாம் ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணியே போதும். சோயாவிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ மூடி வைக்க வேண்டாம். இனி திறந்தே அப்படியே நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆயில் மேலே அப்போ ஊற்றிக்கங்க. நல்லா வறுவல் மாதிரி பண்ணணும். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது வந்து பருப்பு குழம்பு, தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுவல் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் ரோல் பண்ணி கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரோலுக்கு இதை வச்சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துலையும் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும்.
அடி பிடிக்காமல் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் வைங்க, ஹையில் வச்சோம்னா அடி பிடிச்சிக்கும். இது மட்டன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வறுவல் மாதிரி வந்துருச்சு. நான் இன்றைக்கி வறுவல் மாதிரி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா அரைக்கும் போதே ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவும் கொஞ்சமாக தேங்காயும் வச்சு அரைச்சிட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கிரேவியாக வச்சிட்டிங்கன்னா கிரேவி ஆயிரும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். இது மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான சோயா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.